Peacemakers of Christo. உன்னுடைய கண் பரிசுத்தமாய் இருக்கிறதா? மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 22வது வசனத்துல ஏசப்பா சொல்லுகிறார், கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாய் இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ளவரே, அப்பா தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஆண்டவரே பரலோகத்தில் இருந்தாலும் அப்பா உம்முடைய கண் பார்வை 1000 சூரியனுக்கு நிகரானது ஆண்டவரே. அப்பா என் உள்ளத்துக்குள்ள என்ன ஓடுகுது, என் மைண்டுக்குள்ள என்ன ஓடுது, என்னுடைய சிந்தனைகள் என்ன, செயல்கள் என்ன, என் வரலாறு என்ன, நான் எப்படி வாழ்ந்தேன், எப்படி யோசிச்சேன், எவ்வளவு காம பிசாசுகளை பிடித்திருந்தேன், எவ்வளவு மோக பிசாசுகள் என்கிட்ட இருந்துச்சு, எவ்வளவு தூரம் யாரை ஏமாத்தினேன், எவ்வளவு பொய் சொன்னேன், நான் படிச்சேனா படிக்கலையா ஆண்டவரே, எந்த எண்ணங்களோடு நான் என் பெற்றோர்களோடு அலைந்து திரிந்தேன், அவர்களோடு பொய் சொன்னேன், என் ஆசிரியர்களிடம் எப்படி இருந்தேன், என்னுடைய வேலை இடத்துல எப்படி இருந்தேன், என் மனைவி கிட்ட நான் எப்படி இருந்தேன், என் கணவன்கிட்ட எப்படி இருந்தேன், என் பிள்ளைகளோடு எப்படி இருந்தேன், என் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளோடு எப்படி எந்த மனத்தன்மையோடு நான் உறவு கொண்டேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா என் உச்சந்தலையில எத்தனை முடிகள் இருக்கிறது என்பதை கூட அறிந்த தேவன் நீர்தான் சுவாமி. ஏசப்பா நீர் மகா பெரிய தேவன் ஆண்டவரே. அப்பா இதோ இந்த பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள், எதை சிந்திக்கிறார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், எந்த அவல நிலையில் இருக்கிறார்கள் ஆண்டவரே, எப்படி சீர்குலைந்து போயிருக்கிறார்கள், எவ்வளவு பயத்தோடு இருக்கிறார்கள், எவ்வளவு பதட்டத்தோடு இருக்கிறார்கள், எவ்வளவு உடைந்து போயிருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், எவ்வளவு பணம் இல்லாமல் இருக்கிறார்கள், எவ்வளவு மன உளைச்சலில் இருக்கிறார்கள், பிள்ளைகள் வாழ்வை பற்றி எவ்வளவு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கணவனை நினைத்து எவ்வளவு ஏங்கி கொண்டிருக்கிறார்கள், மனைவியை நினைத்து எவ்வளவு பாரத்தோடு இருக்கிறார்கள், மனைவியை அன்புக்காக எவ்வளவு பேர் ஏங்கி இருக்கிறார்கள் என்பதை நீர் உணர்ந்திருக்கிறார் ஆண்டவரே. இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா என் தெய்வமே, உன் கண் உன்னதமானது, பரிசுத்தமானது, சக்தியுள்ளது, ஒளிமிக்கது ஆண்டவரே. ஆனால் என் கண்ணானதோ கெட்டு போன கண்ணு ஆண்டவரே. ஆமாப்பா என் கண்ணினால் எத்தனையோ பாவங்கள் செய்தேன் ஆண்டவரே. நான் யாரை பார்க்க வேண்டுமோ அவர்களை பார்க்காமல், யாரை பார்க்க கூடாதோ அவர்களை பார்த்து வாழ்ந்தவன் நான் ஆண்டவரே. பைபிள்ல பார்க்கிறோம் சுவாமி, சிம்சோன் ஆண்டவரே இஸ்ராயல் மக்களை கண்டு, இஸ்ராயல் மக்களை பார்த்து, இஸ்ராயல் மக்களை பாதுகாத்து அவர்களை வழி நடத்துகிற ஒருவன் அவனுடைய கண் பார்வையை திசை திருப்பினான் ஆண்டவரே. தெலிலியா என்ற விபச்சாரியின் மீது அவன் கண் போனது ஆண்டவரே. அப்பா அவளுடைய நய வஞ்சக வார்த்தையின் நிமித்தம் அவன் வாழ்க்கையை இழந்தான், அவன் அதிகாரத்தை இழந்தான், அவன் அபிஷேகத்தை இழந்தான், அவன் நிம்மதியை இழந்தான், அவனுடைய சக்தியை இழந்தான், கடைசியில அவன் கண்ணையே இழந்து போனான் ஆண்டவரே. கண்ணை புடுங்கி போட்டாங்க ஆண்டவரே. அதே போல அப்பா இன்று கணவன் மனைவியை பார்க்கணும், ஆனா பார்ப்பதில்லை ஆண்டவரே. மனைவி கணவனை மட்டும்தான் பார்க்கணும், ஆனா பார்ப்பதில்லை ஆண்டவரே. பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்க்கணும், ஆனால் பார்ப்பது இல்லை ஆண்டவரே. பிள்ளைகள் அப்பா மகன் தந்தையை பார்க்கணும், மகள் தாயை பார்க்கணும், ஆனால் பார்ப்பதில்லை ஆண்டவரே. இன்று இவர்கள் யார் யாரையோ பார்க்கிறாங்கப்பா, யார் யாரோடையோ காம உணர்வுகளோடு பார்க்கிறார்கள் ஆண்டவரே. காம உணர்வுகளோடு அவர்கள் வாழ்கிறார்கள் ஐயா. நைட்ல கண்ணை மூடிக்கிட்டு அப்பா அவர்களை பற்றியே நினைக்கிறவர்கள், அதை
அதை பற்றியே நினைக்கிறவர்கள், அந்த பொருளை பற்றியே நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அதை கண்டு கனவு காண்கிறவர்கள் கூட இருக்கிறார்கள் ஐயா. போன்ல போர்னோகிராபி படங்களை பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஐயா. இயேசுவே, என் தெய்வீக கர்த்தாவே, போன்ல சாட்டிங் பண்ணுவதும் வீடியோ கால் பார்ப்பதும் தங்களுடைய உறுப்புகளை எல்லாம் வீடியோ கால்ல காண்பிப்பதும் இன்னுமாக ஏகப்பட்ட காரியங்களை அப்பா இந்த கண்ணானது செய்ய தூண்டுகிறது. அந்த கண்ணு மனசுல இருக்கிற ஆசைகளை தூண்டி விடுகிறதா ஆண்டவரே. எத்தனையோ இளம் பிள்ளைகள் அப்பா மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாகி நாசமா போயிட்டு இருக்கிறாங்கப்பா. இயேசுவே, இவர்களை திருத்துவார் யாரும் இல்லை, ஒழுக்கத்தை கொடுப்பார் யாரும் இல்லை, இவர்களுக்கு புத்தி சொல்லுவார் யாரும் இல்லை, இவர்கள் வாழ்க்கையை மாற்றுபவர் யாரும் இல்லை ஆண்டவரே. அப்பா தெய்வமே, கண் பார்ப்பதெல்லாம் நிஜம்னு நினைக்கிற உலகம் ஆண்டவரே. இயேசுவே, ஆண்டவராகிய கர்த்தாவே, கண்ணானது அப்பா இன்று அபாயமான கண்ணாக மாறி போயிட்டது ஆண்டவரே. இயேசப்பா, என் தெய்வீக கர்த்தாவே, பார்ப்பதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும், அவர்களோடு இருக்கணும், அதை எடுக்கணும், அதை அபகரிக்கணும், அதை திருடணும் என்று நினைக்கிற உலகமாக மாறி போய்விட்டதே சுவாமி. இயேசு ராஜாவே, இன்னைக்கு எத்தனையோ பேர் கண் பார்வையை இழந்து விட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. போன் தான்ப்பா காரணம், அவர்கள் பாவங்கள் தான்ப்பா காரணம் ஆண்டவரே. அவன் செய்த ஒவ்வொரு பாவமும் அவனை குருடனாக்கி கொண்டே இருக்கிறது ஐயா. அவனுடைய ஒளியை ஆண்டவர் இருளாக மாற்றுகிறது ஐயா. தெய்வனாய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, அப்பா என் கண்ணை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. அப்பா Facebook பார்க்கிறேன்ப்பா, இன்ஸ்டாகிராம் பார்க்கிறேன் ஆண்டவரே, சாட்டிங் பார்க்கிறேன்ப்பா, யூடியூப்ல பிராங்க் வீடியோஸ் பார்க்கிறேன் ஆண்டவரே. அப்பா இன்னும் என்னென்னமோ பார்க்கிறேன்ப்பா, டான்ஸ் எல்லாம் பார்க்கிறேன் ஆண்டவரே. அப்பா என்னென்னமோ ஜோக் எல்லாம் பார்க்கிறேன்ப்பா ஆண்டவரே. அது கூட என்னை ஆண்டவரே மன நிம்மதி இல்லாமல் ஆக்குகிறது, என்னுடைய ஒளியெல்லாம் இருளாக மாற்றுகிறது ஐயா. தெய்வமே, எத்தனையோ குடும்பங்கள்ல குடும்பம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதில்ல ஆண்டவரே. பிராங்க் வீடியோஸ் தான்ப்பா, ஜோக்கு தான்ப்பா, நகைச்சுவைகள் தான் ஆண்டவரே அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதான்ப்பா. ஜெபம் கொடுக்கணும் அல்லவா ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில ஜெபம் கொடுக்கணும் அல்லவா ஆண்டவரே. டைம் பாஸுக்கு எத்தனையோ பிள்ளைகள் போனை பாக்குறாங்கப்பா, ஆனால் உட்கார்ந்து ஜெபிக்க கூடிய கரங்களை எழுப்புங்க ஆண்டவரே, அந்த கூக்குரலை எழுப்புங்கப்பா ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே இன்னைக்கு எதை பத்தியோ யோசிச்சு டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டாங்க ஆண்டவரே. ஐயோ எனக்கு திருமணம் ஆகலையேன்னு டிப்ரெஷன்ல போறாங்க, குழந்தை பிறக்கலன்னு டிப்ரெஷன்ல போறாங்க, கடனை தீர்க்க முடியலன்னு டிப்ரெஷன்ல போறாங்க, மகளுடைய வாழ்க்கை மகனுடைய வாழ்க்கை சரியில்லாம போச்சேன்னு டிப்ரெஷன்ல போறாங்க ஆண்டவரே. கவலை 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 என்ற அனுதினமும் கவலைப்பட்டு கொண்டு டிப்ரெஷன்ல போறாங்க அப்பா. அப்பா எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கலையா ஆண்டவரே, நான் வாழ்க்கையில தோற்று விட்டனே என்று டிப்ரெஷன்ல போறாங்க ஆண்டவரே. தொழில் நல்லாவே நடக்க மாட்டேங்குதுன்னு டிப்ரெஷன்ல போறாங்க அப்பா. எப்ப பார்த்தாலும் எனக்கு நோயே வந்துகிட்டு இருக்குது ஆண்டவரே என்று டிப்ரெஷன்ல போறாங்க. கணவன் சரியில்லைன்னு, மனைவி சரியில்லைன்னு, பிள்ளைங்க சரியில்லைன்னு, நாம் நினைச்ச வாழ்க்கை அமையலன்னு ஆண்டவரே டிப்ரெஷன்ல போறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கப்பா. எல்லாத்துக்கும் கண்ணுதான் ஆண்டவரே காரணம் சுவாமி. இயேசு ராஜாவே, தெய்வீக கர்த்தாவே, என்னென்னமோ ஆண்டவரே கண்ணை மூடுனா என்னென்னமோ வருது ஐயா. இயேசுவே, என்னை பலப்படுத்துங்க ஐயா, என் வாழ்க்கையில ஒளியை ஊட்டுங்க, என் கண்ணில பரிசுத்தத்தை வையுங்க, என் கண்ணில சக்தியை வையுங்க, என் கண்ணில நெருப்ப வையுங்க, என் கண்ணிலே ஆண்டவரே உம்முடைய வல்லமையான பாசத்தை வையுங்க, அன்பை வையுங்க ஆண்டவரே, உன்னதத்தை வையுங்கப்பா, பரிசுத்தத்தை வையுங்க ஆண்டவரே, பக்தியை வையுங்கப்பா. கண் மூடினால் உன்னையே பார்க்கணும் ஐயா, உன் சிலுவையை பார்க்கணும் ஐயா, பரலோகத்தை பார்க்கணும் ஐயா, பரலோக பிதாவை பார்க்கணும் ஐயா, வான தூதர்களை பார்க்கணும் ஐயா, ஆண்டவரே பரிசுத்தவான்களை பார்க்கணும் ஐயா, அன்னை மரியாளை பார்க்கணும் ஐயா, சுசேப்பரை பார்க்கணும் ஐயா, அந்தோனியா
ஏரோதியாரை பார்க்கணும் ஐயா, என் கண்ணெல்லாம் பரிசுத்தமானும் ஐயா, கெட்ட கனவுகளை அகற்றி போடுங்க ஆண்டவரே, கெட்ட சிந்தனைகளை அகற்றி போடுங்க ஐயா, தோல்வியான வாழ்க்கையை தூக்கி போடுங்க ஆண்டவரே. கண்ணு மூடுனா அபசுரமாக யாராவது செத்து போறதை போல எனக்கு தோணுது ஐயா, பாம்பு வருது ஆண்டவரே, செய்வின மாய மந்திரங்கள் ஞாபகத்துக்கு வருது ஆண்டவரே, அந்த கண்ணை பரிசுத்தமாக்குங்க ஐயா ஆண்டவரே. நாளில ஒரு குருடன் வந்து எனக்கு ஒளியை ஊட்டுங்கப்பான்னு கேட்டபோது, பார்வையை கொடுங்கப்பான்னு கேட்டபோது, உம்முடைய எச்சை ஆண்டவரே தொட்டு அந்த மகனை சுகமாக்கியது போல எச்சை என் கண்ணில வையுங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்க ஐயா, என்னை நிம்மதியாக வாழ விடுங்க ஐயா ஆண்டவரே. எங்கள் மீது கருணை கொள்ளுவீர், எங்களை வாழ வைப்பீர், எங்களை தொடுவீர், அபிஷேகிப்பீர், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீர் என்று முன்னதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கருணை ஆராதனையிலும் இந்த ஜெப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜெபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம், தயங்காமல் அனுப்பலாம். காசு இல்ல சாமி, கடன்ல இருக்கிறோம், தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க, உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல, விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 77 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைங்க, வேண்டுதல் வைங்க. 5 பூசை 7 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இல்ல 10 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 12 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார். அது ஒன்று. 2வது தெய்வ பிள்ளைகளே, நாங்க உங்கள்கிட்ட காசோ பணமோ கேட்கல. 2 மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன், நெட்டு ஆன், லைட்டு ஆன், எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்கள், ஃபேஸ்புக்ல பகிருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வளர்ந்தால்தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க, இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். அதனால் தெய்வ பிள்ளைகளை இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளை. ஒரே ஒன்று என்னன்னா, உங்க அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும், பழைய ட்ரெஸ் இருக்கும், பயன்படுத்திய ட்ரெஸ், ட்ரௌசர், டிஷர்ட் அப்படின்னு இருக்கும். அதை தயவு செய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க, பார்சல்ல போட்டு விடுங்க. ஒரு 100 ரூபா ஆகும், இல்லை 200 ரூபா ஆகும் பார்சல். அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னா, உங்க வீதியில நிறைய பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க, அதை எங்களுக்கு அனுப்பி விட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அதை தயவுசெய்து செய்யுங்கள்.
முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம், பேனா, பென்சில், ஒரு பேனா இருந்தா கூட, ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். தெய்வ பிள்ளைகளே, அதை அனுப்பி வைக்கும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக உங்களுக்கு ஏதாவது தேவன் ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தால், ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால், நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்பு கிடையாது, கரண்ட் கிடையாது, அந்த வீட்டுல சோலார் லைட் ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு 200 ரூபா 300 ரூபா போட்டு ஒரு 2-3 சோலார் லைட் நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும். தெய்வ பிள்ளைகள, மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை, ஆஸ்மாவை, மூச்சு வாங்கல, இழப்பு வாங்கல், ஃபீவர, தலைவலிய, பல்லு வலிய, கை கால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது. பிபி சுகருக்கு உதவுது. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக இந்த இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இது உன்னத ஜெப புத்தகம். 120 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புஸ்தகம். அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு, அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் அடங்கிய புத்தகம், சாத்தான்களை கட்டுகிற புத்தகம், நோய்களை தீர்க்கிற புத்தகம், செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது. இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.